மார்கன் ஹவுசலோட பணத்தை செலவழிக்கும் கலை பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். பிரபல நிதி எழுத்தாளர் மார்கன் ஹவுசல் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறத விட அதை புத்திசாலித்தனமா செலவு பண்றது தான் ஒரு பெரிய மனோதத்துவ பாடம். முதலாவதா, நாம உண்மையில பொருட்களை விரும்பல, மரியாதையை தான் விரும்புறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய வீடு இல்ல ஒரு காஸ்ட்லியான கார், இதெல்லாம் மத்தவங்களோட மதிப்பையும் பாராட்டையும் வாங்கத்தான். உங்களை நீங்களே இப்படி கேட்டு பாருங்க, யாரும் பார்க்கலன்னா நான் எப்படி வாழ்வேன்? அப்போதான் நம்ம உண்மையான தேவை என்னன்னு புரியும். ரெண்டாவதா, சந்தோஷங்கிறது எப்போதுமே இன்னும் கொஞ்சம் கிடைக்கிறதுல இல்ல. நம்ம மூளையில இருக்கிற டோபமைன் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்க்காது. அதுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுட்டே இருக்கும். அதனாலதான் எவ்வளோ சம்பாரிச்சாலும் அதை விட 2 மடங்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம். கடைசியா, பணத்தால வாங்க முடிஞ்சதுலயே மிகச்சிறந்த விஷயம் சுதந்திரம்தான். உங்க சேமிப்ப பொருள் வாங்குறதுக்கான ஒரு வழியா மட்டும் பார்க்காதீங்க. உங்க நேரத்தையும் வாழ்க்கையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிற சுதந்திரத்தை வாங்குறதா நினைங்க. நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்க எதிர்காலத்தோட ஒரு பகுதியை நீங்க சொந்தமாக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆக, பணத்தோட உண்மையான நோக்கம் சமூக அந்தஸ்தை வாங்குறதில்ல, உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை வாங்குறது.